மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன் BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நிறைய லேடிஸ்க்கு வந்து பாருங்க கருப்பையில கட்டி, அகைன் அந்த கட்டியில வந்து பாருங்க ஃபைப்ராய்டு யூட்ரஸ், தசைநார் கட்டியானா இருக்கலாம், இல்ல அடினோமயோசிஸ் கருப்பையில இருக்க கொழுப்பு சிடும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டி இது இருந்தாலும் சரி, பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பை வீக்கம், எண்டோமெட்ரியோசிஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கொழுப்பு சிடும் மாதிரி எண்டோமெட்ரியல் லேயர்ல இருந்து வரக்கூடிய ஒரு கட்டி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எந்த கட்டியா இருந்தாலும் அவங்க வைத்தியம் அப்படின்றது கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. வைத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது இது எதுக்குமே தேவையில்லை அப்படின்றது என்னோட இங்க கருத்து. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதியில அதுக்கு வந்து மெடிசன்ஸ் இருக்கு. பல 100 வருடங்களாவே இந்த மாதிரி கட்டிகளுக்கு வைத்திய முறைகள் அப்படின்றது இருக்கதான் செய்து, முக்கியமா ஹோமியோபதியில இருக்கு. சோ அப்ப தேவையில்லாம ஒரு உறுப்பை எடுக்கிறது அப்படின்றது தேவையில்லை. சரிங்களா? அகைன் வந்து பாருங்க, லேடிஸ்க்கு வந்து பாருங்க, யானைக்கு தந்தம் மாதிரி லேடிஸ்க்கு கருப்பை. தந்தம் இல்லாத யானை எவ்வளோ பெருசா இருந்தாலும் அது வந்து பிரோஜனப்படாது. அந்த மாதிரிதான் வந்து பாருங்க, கருப்பை எடுத்த லேடிஸ் வந்து ஆல்வேஸ் வீக். ஓகேங்களா? அகைன் இதுல நிறைய டாக்டர்ஸ்னோட ஒரு சர்ச்சையான கருத்துக்குள்ள இருக்கு. கருப்பை எடுத்தா என்னங்க, நாங்க முட்டைப்பையை வச்சுட்டு தானே எடுக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி கருப்பை எடுத்தாலே அந்த பெல்விஸ்னோட அந்த ஒரு ஃபிட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதாவது கருப்பை ஒரு பெரிய உறுப்பு, அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ஒண்ணுக்கு பை இருக்கு, அதுக்கு பின்னாடி வெளிக்கு பை இருக்கு. இதை எடுத்தாலே குடல் வந்து இந்த இடத்த ஆக்கியூபை பண்ணிக்குது. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப வீக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், முட்டைப்பையை விட்டுட்டு கருப்பை எடுத்தாலும் கருப்பையில சுரக்கிற ஹார்மோனுக்கு நம்ம எங்க போவோம்? முடியாது இல்லைங்களா? சோ கருப்பையை காப்பாத்திக்கிறது அப்படின்றது ஒரு உத்தமமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இப்ப நீங்க எடுத்தாலும் சரி, காப்பாத்திக்கிறது அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியான ஐடியா இப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி கருப்பையில கட்டி நான் சொன்ன இந்த ஃபைப்ராய்டா இருக்கட்டும், அடினோமயோசிஸ் ஆனா இருக்கட்டும், எண்டோமெட்ரியோசிஸ் ஆனா இருக்கட்டும், இவங்க என்ன மாதிரி உணவு முறைகளை எடுக்கணும் அவங்களோட தொந்தரவுல இருந்து டக்குன்னு ரிலீவ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இது நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுங்க, சாப்பாட்டுல ரொம்ப ஹீட் ஆனது அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது கத்திரிக்காய் வேண்டாம், அதே மாதிரி கருவாடு, கோழிக்கறி, மீன் வேண்டாம். ஓகேங்களா? ஃபிஷ் எடுக்கலாம்னு சொன்னாங்களே, நல்லது தானங்க, கண்டிப்பா எடுக்கலாங்க. அக்கேஷனலி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ் எடுங்க, நல்லது. வாரத்துல 4 நாள் ஃபிஷ் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபிஷ் எடுக்கிற மெத்தடாலஜி நம்ம நல்ல காரம் சாரமா குழம்பு வறுத்து அப்படிலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷை வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் போடுவாங்க. பொதுவா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க எல்லாரையுமே நாங்க வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 டீஸ்பூன் எண்ணெய் தான் எடுக்க சொல்லுவோம். அந்த 4 டீஸ்பூன் எண்ணெயில காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு, நைட்டு டிஃபன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடணும். சோ எண்ணெய் நிறைய வேண்டாம். ஒரு சிலர் அகைன் கேட்பாங்க, மேடம் நாங்க நெய் எடுப்போம். மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 ஸ்பூன் நெய், மீதி 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, மட்டன் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, முட்டை டெய்லியே கூட முட்டையினோட வெள்ளை எடுங்க, மஞ்சள் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கொழுப்பான வஸ்து ஆன் தி ஹோல் நான் என்ன சொல்ல வரேன், கொழுப்பான வஸ்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆக்சுவலி இந்த கொழுப்பான வஸ்து தான் இந்த கட்டி வரதுக்கு காரணமா இல்லைங்க. இட்ஸ் அ ட்ரிகர். எரியிற விளக்குல எண்ணெய், அதனால இந்த ட்ரிகர்ஸை நாங்க அவாய்ட் பண்ண சொல்றோம். ஹீட்டான பொருள் தான் இந்த கட்டிங்க வரதுக்கு காரணமா இல்ல, இட்ஸ் ஆல்சோ ஹெட் ட்ரிகர், அதனால அதை கம்மி பண்ண சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபுட் வந்து எப்படி எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்ன, இந்த மாதிரி கட்டியெல்லாம் வர்றதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கு லேடிஸ்க்கு முக்கியமா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்குங்க. அப்ப இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன டாக்டர் நீங்க எப்ப பாரு நிறைய நோய்க்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இன்சுலின் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்றீங்களே அப்படிம்பாங்க. ரெகுலரா என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உண்மை என்னவோ அதை நாங்க சொல்லிட்டு தானே ஆகணும். ஸோ ஜென்ரலாவே லேடிஸ் வந்து பாருங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நிறைய சஃபர் ஆகுறாங்க. லேடிஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணம், இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? சோ இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கம்மி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்ற ஒரே விஷயம் தாங்க, 1:1 டயட். அப்படின்னா என்னன்னா, 1 மடங்கு மாவு சத்து, 1 மடங்கு நார் சத்து, அதாவது முக்கியமா வெஜிடபிள்ஸ் அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபேட் லோ கார்ப் டயட் எடுக்க கூடாது. ஏன்னா ஃபேட் வந்து நிறைய எடுக்கக்கூடாது. இதுக்கு ஹை ஃபைபர் லோ கார்ப் டயட். அப்படின்னா என்னன்னா, காலையில 1 கப்பு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எதுனா எடுத்துக்கோங்க, 1 கப்பு பொரியல் எடுத்துக்கோங்க. மதியம் 1 கப்பு ரைஸ்னா 1 கப்பு பொரியல், 1 கப்பு கீரை, 1:2. நைட் அகைன் 1:1. 1 கப்பு வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், 1 கப்பு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்.
இட்லி தோசை பூரி பொங்கல் ஒண்ணு, இட்லி ஒரு கப்பு, தோசை ஒரு கப்பு, பூரி ஒரு கப்பு, பொங்கல் ஒரு கப்பு சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு கப். ஓகேங்களா? அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. அகைன் இந்த எந்த விதமான கட்டியா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு வருங்க, மெனரேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. மெனரேஜியா அப்படின்னா என்னன்னா, மென்சஸ் வந்து ஹெவி மென்சஸ் போகும். அதாவது ப்ரொஃபியூஸ் மென்சஸ் ஃபார் லாங் பீரியட்ஸ். அதாவது 3ல இருந்து 5 நாள் தான் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போனோம் ஒரு லேடிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு 15 நாள் போகும், 13 நாள் போகும், 10 நாள் போகும், நிறைய தூரம் போகும். உதிரப்போக்கு ஜாஸ்தி இருக்கும். அகைன் வந்து ஃபிளட்டிங் வித் ஃபெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு உதிரப்போக்கு இருக்குன்னா அதை பார்த்து உங்களுக்கு மயக்கம் வரும், அந்த அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனா எங்களுக்கு தெரியலைங்க, எங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ் இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, பல்கி யூட்ரஸ் இருக்கா தெரியல. ஆனா இப்படி ஹெவியா மென்சஸ் போகுது, அவங்களுக்கும் இதுதாங்க உணவு முறை. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:1 டயட். அதே மாதிரி பாருங்க, டெய்லி காலையில வெறும் வயிற்றுல சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் கம்பல்சரி வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கணும். அகைன் அந்த வெந்தயம் நீங்க எப்படி எடுக்க போறீங்களோ உங்களோட ஆப்ஷன். ஊற வச்சு எடுத்தா எனக்கு ஒத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற வச்சுக்கோங்க. முளைக்க வச்சு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. டெய்லி காலையில ஒரு டீஸ்பூன் எடுங்க. இல்லைங்க நாங்க ஊற வச்சு சாப்பிட்டா ஈராவது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற வச்சிடுங்க, முளைக்க வச்சிடுங்க, வெயில்ல நல்லா காய வச்சிடுங்க, பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ஸ் பவுடர், கொரன் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப ஃபைனா பவுடர் பண்ணா வாயில பல்லுல எல்லாம் ஒட்டிட்டுக்கும், நம்ம அதை வந்து நோண்டிட்டு இருக்கணும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைங்க எங்களுக்கு எதுக்குமே டைம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில கொட்டி முழுங்கிக்கோங்க. இதுல எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் டெய்லி எங்களுக்கு தேவை ஒரு காலையில வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் வெந்தயம் சாப்பிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படி கேட்டீங்கன்னா, எல்லோ டீ. எல்லோ டீ அப்படின்னு நாங்க ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் 20 விதமான எல்லோ டீ சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த காம்ப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி எல்லோ டீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 100 கிராம் சாதா சீரகம் எடுத்துக்கோங்க, ரசத்துக்கு போடுற சீரகம். 100 கிராம் பாத்தீங்கன்னா பட்டையிலயும் சுருள் பட்டை அப்படின்னு கேளுங்க. அந்த சுருள் பட்டை அப்படின்றது உடைச்சா டப்புன்னு உடைச்சுக்கும், சாஃப்டா இருக்கும், கடினமா இருக்காது. நம்ம சாதா பட்டை மாதிரி தான் இருக்கும், ஆனா சாஃப்டா இருக்கும். அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள வைக்கக்கூடாது, வெளியிலேயே வச்சிடுங்க. சரிங்களா? வச்சுட்டு இந்த பவுடர் ஒரு நாளைக்கு 3 முறை, நேரம் காலம் கணக்கு கிடையாதுங்க, எங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 3 முறை நீங்க குடிக்கணும். 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி சூடா தான் குடிக்கணும். சூடா குடிக்கும் போது தான் இது வந்து மெட்டபாலிசத்தை நிறைய பண்ணும், உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் குறையும், கட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? யூட்ரைனுக்கு வந்து பெஸ்ட் டோனரா ஹெல்ப் பண்ணும். ஆற வச்சு குடிச்சா அந்த அளவுக்கு எஃபிகசி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சூடா அதுல வந்து பாருங்க, ஒண்ணு கொஞ்சமா பனவெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு சூடா டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிங்க. ஓகேங்களா? இது ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வாரத்துல 3 நாள், அதாவது ஆல்டர்னேட் டேஸ் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எடுக்கிறீங்க, நாளைக்கு வேணா நாளைக்கு எடுக்கிறீங்க. இந்த மாதிரி டெய்லியே என்ன பண்ணுங்க, அதாவது வாரத்துல 3 நாள், டெய்லின்றது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த வாரத்துல 3 நாளும் என்ன பண்ணுங்க, வாழைப்பூ இருக்குங்களா, வாழைப்பூனோட ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து வாழைப்பூ, அதாவது ஒரு சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உள்ள எடுத்தா ஒரு பஞ்சா ஒரு ஃபிளார் இருக்கும், அதை எடுத்து சின்ன மிக்சி கப்ல போட்டு மோர் கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா அடிச்சு புழிஞ்சு அதை ஜூஸ் குடிங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். புரியுதுங்களா? மென்சஸ் ஹெவியா போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஹெவியா போற 7 நாள் போதுன்னா அந்த 7 நாளும் அந்த ஒரு கொத்து வாழைப்பூ ஜூஸ் குடிங்க. தண்ணி 3 லிட்டர் குடிங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க எங்களுக்கு வாழைப்பூ ஒத்துக்கல, பிடிக்கல. ஆக்சுவலி என்னன்னா, வாழைப்பூ துவர்ப்பு இருந்தாலும் ரொம்ப டேஸ்டாவே, அந்த குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு சில வாழைப்பூ வந்து ரொம்ப கசக்கும். அந்த மாதிரி நீங்க வாங்கின பூ வந்து ரொம்ப கசப்பா இருக்குன்னா தூக்கி போட்டுக்கோங்க, வேற வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இல்லைங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு வாழைப்பூ பிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கீத்து எடுத்துக்கோங்க. ஒரு கீத்து தோல் சீவிட்டு உள்ள கொட்டை எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு அந்த ஜூஸ் வடிகட்டணுன்ற நெசசிட்டி இல்லை, உங்களுக்கு பிடிக்கலன்னா வடிகட்டிக்கலாம். அதுல கொஞ்சம் தேன் போட்டு குடிங்க. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வாரத்துல 3 நாள் எடுக்கணும். இவ்வளோ விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் லெவல்ல கண்டிப்பா குறைங்க. இவ்வளோ விஷயம் நல்லா தூங்குங்க. இவ்வளோ விஷயம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்க கருப்பையில எந்த விதமான கட்டியா இருந்தாலும் அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கூடவே வந்து இதுல மட்டுமே குணம் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸோட கூட இந்த உணவு முறைகள் கொடுப்பேன். ஸோ நீங்க என்ன டயட் எடுக்கிறீங்க அப்படின்றது பிளேஸ் அ மேஜர் பார்ட். மெடிகேஷன்ஸோட கூட இந்த டயட் சேர்த்து எடுங்க. இந்த எல்லா தொந்தரவும் ஈஸிலி கியூரபிள், ஈஸிலி ட்ரீட்டபிள். இதுக்காக கருப்பை எடுக்கணுன்ற அவசியம் 100% கிடையாதுங்க. ஸோ இந்த விஷயம், அதாவது இந்த பதிவு, அதாவது என்ன விதமான கட்டியா இருந்தாலும் கருப்பையில என்ன மாதிரி உணவு முறைகள், நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பெஸ்ட் யூட்ரைன் டோனர்ஸ் இருக்கு உணவுகளை அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.